இளையராஜா அவர்களோட இயற்பெயர் ராசையா. தேனி மாவட்டம் பண்ணப்புறத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. அவரோட தந்தை பெயர் ராமசாமி, தாயார் சின்னத்தாயம்மாள். இளையராஜாவோட கூட பிறந்தவங்க எல்லாருமே இசையமைப்பாளர்கள் தான். பாவலர் வரதராஜன், பாஸ்கரன், அமர்சிங் என்கிற கங்கை அமரன், இவருடைய பிள்ளைகளான யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதார்னி, இவங்க எல்லாருமே மியூசிக் ஃபீல்டில் ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இசையில் புலமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 1969 29வது வயதில் எப்படியாவது மூவிஸுக்கெல்லாம் இசையமைக்கணும் அப்படிங்கிற ஆசையோட சென்னைக்கு வந்திருக்காரு நம்ம மாஸ்ட்ரோ. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா அன்னக்கிளி படத்துல மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3ஆம் பிறை திரைப்படத்துல நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள் தான். பாட்டு எழுதி முடிச்சுட்டு உதவியாளர்களிடம் கவியரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளையராஜா அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு அது புரியல. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. கவியரசு கண்ணதாசன் கடைசியாக பாட்டு எழுதிய திரைப்படம் 3ஆம் பிறை தாங்க. இளையராஜா அவர்களுடைய இசையில் தன்னுடைய கடைசி பாட்டை எழுதிவிட்டு சொர்க்க பிராப்தி அடைந்து விட்டார் கவியரசு அவர்கள். அப்போல்லாம் இளையராஜா அவர்களுக்கு கர்நாடக இசையில் புலமையே இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சான். அதுக்கப்புறமா ஜனனி ஜனம்னி என்கிற பாட்டுக்கு இசையமைத்து பாடி காட்டி விமர்சகர்களுக்கு பாட்டு மூலியமாவே பதிலளிச்சிருக்காரு நம்ம மாஸ்ட்ரோ. இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் யுவன் மியூசிக் எப்போவுமே இருக்கும். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிற பாடல்களுக்கு தன்னுடைய தந்தையை பாட வைப்பதும் உண்டு. ஆனால் சோகமான பாடல்களையே கொடுத்து வந்தாராம் யுவன். இதை பற்றி இளையராஜா அவர்கள் கேட்ட போதுதான் சர்வம் படத்தில் அடடாவா அசத்தலாம் பாடலை கொடுத்தாரு யுவன். இதை பார்த்து நம்ம மாஸ்ட்ரோ அசந்து போயிட்டாரு. கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இளையராஜா பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படிதான் இவருக்குள்ளே இருந்து மட்டும் இப்படி ஒரு இசை வந்துக்கிட்டே இருக்கு, இவர் இசையின் பிதாமகன் அப்படின்னு அடிக்கடி இளையராஜாவை பற்றி பேசுவதுண்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அதிக படங்களுக்கு அதிகமான பாடல்களை இசையமைத்தவர் நம்ம இளையராஜா தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இளையராஜா அவர்கள் இசையமைத்த 100வது நாள் திரைப்படத்தோட மொத்த ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கையுமே 12 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்காரு. எப்பவுமே இளையராஜாக்கு தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச படங்களுக்கு இசையமைத்து கொடுப்பதுல பெரிய ஆர்வம் இருக்கான். இன்ஃபேக்ட் சம்பளத்தை பத்தி பேசக்கூட மாட்டாராம். அப்படி சம்பளத்தை பத்தி பேசாம இசையமைச்சு கொடுத்த படம் தான் நாசர் நடித்து இயக்கிய அவதாரம் படம். இந்த படத்துல தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை கேட்டு நாசர் பிரமிச்சு போயிட்டாராம். இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் தன்னோட குழுவினருக்கு இசைய பக்கா நோட்ஸா எழுதி கொடுப்பாராம் இளையராஜா அவர்கள். அவரோட லைஃப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலா அவர்கள் இயக்கிய சேது திரைப்படம் நிறைய தடைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இளையராஜா அவர்கள் பாலாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாராம். இவர் மட்டும் இல்லாம எல்லா புதுமுக இயக்குனர்களுக்குமே இளையராஜா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. இன்னொரு பிரமிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, ஆசியாவிலேயே முதலா சிம்பனி இசையமைத்தவர் நம்ம இளையராஜா அவர்கள் தான். இதை வெறும் 13 நாட்களுக்குள்ளேயே இசையமைச்சு முடித்து விட்டாரா நம்ம மாஸ்ட்ரோ. அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. தளபதி படத்துல ராக்கமா கையத்தட்டு அப்படிங்கிற பாடல் லண்டன் BBC சேனல்ல ஒளிபரப்பப்பட்டிருக்கு. வேற எந்த இசைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. இப்படிப்பட்ட எல்லா புகழுமே இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு தான் போய் சேரும்.